இன்றைக்கி நாம் இறால் குழம்பு வைப்போம். இன்றைக்கி இறால் குழம்பு நிறைய பேர் கேட்டிருந்ததால் இன்றைக்கி இறால் குழம்பு வைப்போம். இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் இது 1/2 கிலோ இறால் இருக்குது. இது துப்புரவு பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பழப்புளி, மஞ்சத்தூள், உப்பு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெந்தயம், கொச்சிக்காய் தூள், இவ்வளவுதான் இதுக்கு தேவை. இதோட கண்டிப்பாக கருவேப்பிலை வேணும், தலைப்பால், எண்ணெய். நம்ம இதை இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் சட்டியை வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய், அவரவருக்கு எவ்வளவு தேவையோ அதளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடாகின பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி வெந்தயமும் போடுவோம். அதோட ஒரு தேக்கரண்டி சீரகம் போடுவோம். போட்டு விரும்பினாக்கள் கடுகும் சேர்க்கலாம், நான் சேர்க்கிறதில்ல. அதோட இந்த சின்ன வெங்காயம் சேர்ப்போம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கறி. கிடைக்காதாக்கள் பெரிய வெங்காயம் போடலாம். இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இந்த நேரத்தில் நாம் இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்ப்போம். ஒரு நட்டு கருவேப்பிலை சேர்ப்போம். சேர்த்துட்டு இதுக்கு தக்காளி பழம் போடுவோம். தக்காளி பழம் போடாமலும் சமைக்கலாம், விரும்பினாக்கள் தக்காளி பழம் போட்டு சமைக்கலாம். தக்காளி பழம் போட்டு சமைச்சாலே நல்லா இருக்கும், போடாமல் சமைச்சாலே நல்லா இருக்கும். கிடைக்காதவங்க போட தேவையில்லை. இப்போ நாம் இந்த தக்காளி வதங்கிட்டுது, நம்மளோட தக்காளி இப்போ போட்டது வதங்கிட்டுது. இனி இந்த நேரத்தில் நாம் நம்மளோட இறால்களை கொஞ்சம் போடுவோம். இதோட இறாலையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் இப்படி பிரட்டி எடுப்போம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்ப்போம். இப்போ பாருங்க, இது இறாலும் கொஞ்சம் வதங்கி இருக்குது, இந்த எண்ணெயோட சேர்ந்து வதங்கி இருக்குது. இந்த நேரத்தில் நாம் நம்மளோட கொச்சிக்காய் இதோட சேர்ப்போம். இந்த இறால் எங்களோட மட்டக்களப்பு ஆற்று இறால் தான், பாவியில் கிடைக்கிற இறால் தான். எங்களோட மட்டக்களப்பு பாவியில் கிடைக்கிற இறால் நல்ல ருசியாக இருக்கும். இந்த இறால் இது வளர்ப்பு இறால் இல்லை. இதுக்குள்ள நாம் பழப்புளி ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஒருக்கா இப்படி பிரட்டி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் நாம் தேவையான அளவு தண்ணி விட வேணும். நிறைய தண்ணி விட தேவையில்லை, ஏன்னா இறால்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதால் ஒரு அளவாக தண்ணி விட்டு, இது போதும், இந்த அளவுக்கு தண்ணி விட வேணும். விட்டுட்டு நாம் கொஞ்சம் இதை இந்த நேரத்தில் உப்பும் இதோட சேர்க்கணும். இந்த டைமில் உப்பும் சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட வேணும். இப்போ நல்லா கொதி வந்துட்டு, இந்த நல்லா கொதி வந்த உடனே இதுக்குள்ளே நாம் தலைப்பால் விடுவோம். தலைப்பால் விட்டுருக்குறோம். இந்த தலைப்பாலை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இதை விட்டு மூடி கொதிக்க விடுவோம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், இந்த கறியில் எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த நேரத்தில் நாம் இன்னும் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா சரி, இறால் கறி சரி. இன்னும் கொஞ்சம் பிரட்டிட்டு பாருங்கள், இந்த முறையில் தான் நாங்கள் மட்டக்களப்பில் இந்த இறால் கறி வைப்போம். இன்னும் சில முறைகளும் இருக்குது, வேறு மரக்கறிகள் சேர்த்து வைக்கிற, உருண்டைக்கிழங்கு சேர்த்து வைக்கிற முறைகளும் இருக்குது. இதுவும் ஒரு முறை, மட்டக்களப்பில் செய்கிறதுல இதுவும் ஒரு முறை. இதை பார்த்து நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.